நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கிருபை புதிதாக இருந்தது. இப்பொழுதும் இந்த மதிய வேளையிலும் கூட உங்களுடைய கிருபையின் ஆண்டவரே அதிகமான கிருபையை நாங்கள் சிந்தித்தவர்களாக உணர்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஏசாயா 53:5 கூறப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலின் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவராக ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக உம்முடைய தழும்புகளால குணமாகும்படிக்கு குணமாகுதல நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவரை எங்களிடத்திலிருந்து ஒரு தொடுதலை அணிந்து கொண்டே இருக்கும்படிக்கு நாங்கள் இப்பொழுதே ஆண்டவரை உங்களுடைய கல்வாரி பாடல்களை தியானித்தவர்களாக உங்களுடைய சிலுவை தரிசனத்தை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரை அசட்டை பண்ணப்பட்ட மனுஷனாக புறக்கணிக்கப்பட்ட துக்கம் நிறைந்த அந்த பாடு அனுபவித்தவரை நாங்கள் சாட்சி சிந்தித்து பார்க்கிறோம். இப்பொழுதும் சிந்தனைக்காக ஆண்டவரை அந்த 53:3 வசனத்தை கொடுத்தீர் ஏசாயாவுல. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை எத்தனையோ முறை எங்களுடைய முகங்களை நாங்கள் மறைத்து கொண்டது உண்டப்பா. எஸ்லாம் நீர் அதனால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர் என்று நாங்கள் இந்த வார்த்தையிலே கூறப்பட்ட அந்த வார்த்தை எங்களுடைய ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அந்த வார்த்தை உணர்த்துவதாக இருக்கிறது. எங்களுடைய முகங்களை ஆண்டவரே நாங்கள் மறைத்த பொழுது நீ அசட்டை பண்ணப்பட்டிருப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை எண்ணாமல் போகிறது உண்டு. சில வேளைகள்ல ஆண்டவரை துக்கத்தின் நடுவிலும் ஆண்டவரை அசட்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த பாடு அனுபவித்தவர் நீரே. உண்மையே அப்படி செய்வார்கள் என்றால் நாங்களும் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காம இருக்கணும் என்று சொல்லி நீங்க இப்பொழுதும் அப்பா இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுறீங்க ஆண்டவரே. எங்க முகத்தை மறைக்காதபடிக்கு நாங்க இப்பொழுதும் எண்ணமற்று போகாதபடிக்கு சிந்தனைக்கு உரியவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து நாங்க எண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்குள் பிழைத்திருக்கிறவர்கள் என்பதை நாங்கள் எண்ணிக்கொண்டு இப்பொழுதே துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் இந்த ஆரம்பத்திலே செபித்த இந்த வார்த்தையின்படி எங்களுடைய முகங்களை உங்களுக்கு மறைக்காம நாங்கள் சிறந்த முகத்தோடு இப்பொழுதும் நாங்கள் வந்திருக்கிற அந்த நிலையில அப்பா நாங்கள் ஆண்டவரை உண்மை அசட்டை பண்ணாதவர்களாக இப்பொழுதும் அற்பமாக எண்ணாதவர்களாக உண்மை எண்ணினவர்களாக உண்மை நோக்கி பார்த்தவர்களாக உண்மையே சிந்திக்கிறவர்களாக இப்பொழுது அந்த இந்த வேலையில உண்மை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன். உங்க மேல எங்களுடைய இருதயத்தை பதிக்கிறோம். ஆண்டவரை உங்க ஆண்டவரை மேல வருகிறதுக்காக நன்றி. மற்ற எல்லா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்பா எல்லா எண்ணத்தையும் சிந்தனைகளையும் நாங்கள் இப்பொழுதே சிறைப்படுத்திக் கொள்ளுகிறோம். எல்லா மேட்டுமையான சிந்தனைகளோ வேறு சிந்தனையோ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே டீவியேட் பண்ணாதபடிக்கு திசை திருப்பாதபடிக்கு இப்பொழுதே ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய எண்ணத்தை எங்களுடைய சிந்தனை மனிதனை நாங்கள் இப்பொழுதே ஆவியானோடு அந்த கண்ட்ரோல் கீழே கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தின் வல்லமையினால அப்பா நீர் ஆண்டவரை இப்பொழுதே எங்களை உங்களுடைய ஒரு ஆண்டவரை ஆளுகையின் கீழே கொண்டு வருகிறத நான் உணர முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் உணர்வோம். ஆண்டுடைய வியாபகத்தின் கீழே வந்திருக்கிறோம், அவருடைய கொடையின் கீழே இருக்கிறோம், அவருடைய அந்த தயவின் கீழே வந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது அவருடைய கொடையின் கீழே நாம் நிற்கிறபடினால அவருடைய முகத்தை நம்ம பார்க்க வந்திருக்கிற நாம் நம்முடைய முகத்தை மறைக்காம ஆண்டவரே எங்களுடைய முகங்களை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறைத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நான் மறைத்து கொண்டால் ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டிருப்பார், அவரை எண்ணாமல் போய்விடுவோம். அதுதான் இந்த ஏசாயா 53:3 கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதன்படி நாம் இப்பொழுது ஆரம்ப ஜெபத்திலே நாம் ஜெபித்து நாம் இப்பொழுதும்
மற்ற காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தைகளை சொல்லி நாம் ஊக்கமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மற்ற எங்களுடைய எண்ணங்கள் ஒன்று சிதறாதபடிக்கு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி ஒரு கேப்டிவிட்டிக்குள்ள கொண்டு வருகிறோம், சிறைப்படுத்தி கொள்ளுகிறோம். சிந்தனை டீவியேட் ஆகாதபடிக்கு, அப்பா சிதறாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. இரத்தத்தின் கீழாக எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க முகம் ஆண்டவரே இப்பொழுதே உங்களுக்கு ஆண்டவரே தெரியும்படிக்கு எங்களுடைய முகத்தை ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரே அப்பா நாங்கள் திருப்புகிறோம். எங்களுடைய முகங்களை ஆண்டவரே நாங்கள் மறைக்காதபடிக்கு எங்களுடைய முகங்களை ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுடைய முக பார்வை ஆண்டவரே உங்களை அசட்டை பண்ணக்கூடியதா இல்லாதபடிக்கு அப்பா எங்களுடைய முகம் ஆண்டவரே அப்பா திறந்த முகமாக இப்பொழுதும் காணப்படுகிறதப்பா. உண்மையாகவே நம்ம சொல்லுவோம், அப்பா நாங்கள் திறந்த முகமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல என்று சொல்லி நம்ம ஊக்கமாய் துதிப்போம். நம்ம எவ்வளவு துதிக்கிறோமோ முதலாவது நம்ம அதிகமாய் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்ம ஆராதிக்கணும் என்றால் பணிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம், அமைதியிலும் ஆராதனை, ஆர்ப்பாட்டத்திலும் ஆரவாரித்து மிக உற்சாகமாகவும் நம்ம பாட முடியும். ஆனால் அமைதியிலும் தேவனுடைய பிரசன்னம், அர்ப்பணித்தலிலும் சமர்ப்பணம் பண்ணுதலிலும் நாம் அவருடைய கையில் ஈடு பண்ணுவதிலும் நம்ம அவரை பிரியப்படுத்துகிறோம். அங்கேயே தேவனுடைய பிரசன்னம் வந்து விடுகிறது. அங்கேயே தேவன் தம்முடைய குரலை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுதும் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட சமாதானம் சுகத்தை உண்டு பண்ணும்படியாக 5வது வசனம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல நம்ம பார்ப்போம். அவர் மேல வந்தது என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய தழும்புகளான சுகம் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம அனுபவிக்கும்படிக்கு நம்ம ஆண்டவரே அந்த தழும்புகளால நாங்க குணமாகிறோம். ஆவிலும் சரீரத்திலும் நாங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் இருப்பது, சமாதானத்தை நீர் எங்கள் மேல ஆண்டவரை உண்டு பண்ணும்படியாக உங்க மேல வந்த ஆக்கினையை பார்க்கிறோம் அப்பா என்று சொல்லும் பொழுது நாம் இப்போ கல்வாரிய முதலாவது அந்த தரிசனத்தை, அந்த கல்வாரி அன்பை நம்ம சிந்திக்காம நம்முடைய உள்ளம் இழகுவது இல்லை. நம்முடைய உள்ளத்தை மென்மைப்படுத்துகிறதே மாற்றுவதே அவருடைய அன்பு தான். அதனால அவருடைய அன்பை எண்ணி ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக, சுகம் உண்டு பண்ணும்படியாக அப்பா எல்லாம் உங்க ஆக்கினைய நாங்க நினைவு கூர்ந்து நாங்க துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி, ஆக்கினை அவர் மேலதான். அதனால நம்முடைய பாரம், பிரச்சனைகள், கவலைகள், நம்ம ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபம் பண்ணுகிற வேலையில உங்களுக்காகவும் நீங்க இப்பொழுது ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் மிகவும் நல்லது. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக நீங்க காயப்பட்டீங்கப்பா, எனக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, நான் குணமாகிறதுக்காக ஆண்டவரே உங்க காயம், உங்களுடைய தழும்புகள், நீங்க நொறுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இப்பொழுது நான் துதிக்கிறேனப்பா. எபேசியர் 6:12 பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீங்க ஸ்கிரீன்லையும் பார்க்கலாம். 12வது வசனம், ஏனெனில் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் பிசாசன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு என்று சொல்லி சத்தியம் என்னும் கற்ற இந்த ஆயத்தம், இன்னும் வசனம் என்ற பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம் எல்லாம் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்காகனா நம்ம ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நம்ம பண்ணும் பொழுது மாத்திரமே நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இயேசுநாதர் 53 ஏசாயால கடைசி வசனத்துல அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டுதல் பண்ணினாருன்னு பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. உங்க தேச தலைவர்களுக்காக நம்ம மன்றாட வேண்டும். எப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு தேச தலைவர்களை திசை திருப்பி கரைப்படுத்துவதற்காகவே ஆவி மண்டலம், அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு என்று
ஆங்கிலத்துல இருக்கிறது. அந்த ஆவி மண்டலத்துல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் செயல்படுகிறது. அதுதான் எபேசியர் 6:12 நம்ம வாசித்தோம். அப்ப அந்த ஆவிகளின் அந்த போராட்டம் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. தேச தலைவர்களை திசை திருப்பும்படியாக, கரைப்படுத்துவதற்காகவே அந்தகார ஆவி, அந்தகார அதிபதிகள் என்று போடப்பட்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் இந்த தலைவர்கள் மூலமாக அதிவேகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 1 தீமோத்தேயுல நம்ம முன்கூட்டியே 2வது அதிகாரம் நமக்கு எல்லாம் அறிந்திருக்கிறோம். அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக மற்ற அதிகாரம் உள்ள அவருக்காகவும் நம்ம வேண்டுதல்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். நம்ம அமைதல் உள்ள கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவி மண்டலத்துல அந்த யுத்தத்தை பண்ணாம ஜெயம் கிடையாது. நமக்கு ஒரு விடுதலை உண்டாகணும்னா நம்ம இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்காகவும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய தேச தலைவர்களை திசை திருப்பி கரைப்படுத்துறதுக்காகவே ஆவி உலகத்துல இன்னும் கிறிஸ்தவர்களை அது கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி நான் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். இப்போ இந்த தேச தலைவர்களை திசை திருப்பும்படியாக கரைப்படுத்த வருகிற திசை திருப்புகிற ஆவி, அந்த அந்தகார அதிபதி, பொல்லாத ஆவியின் அந்த சேனை தலைவர்கள் மூலமாக அதிவேகத்துல செயல்படுகிறது என்று சொல்லி அந்த சாத்தானின் கட்டு முழுசும் தகர்ந்து போகத்தக்கதாக நம்முடைய தேசத்திற்கு நீதியை கொண்டு வரும்படிக்கு கிறிஸ்துவிடம் அவங்க எல்லாம் அந்த கட்டுகள் முற்றிலும் கழன்று போகத்தக்கதாக, தகர்ந்து போகத்தக்கதாக, கிறிஸ்துவிடம் அவங்க எல்லாம் திரும்பத்தக்கதாக தேசத்திற்கு நீதியை கொண்டு வருகிற தலைவர்களாய் மாறணும்னு சொல்லி நம்ம ஊக்கமாக நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை இப்பொழுதும் பலப்படுத்துவாராக. நீங்க இந்த வேளையிலும் கூட நீங்க கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு தேச தலைவர்களுக்காக நம்ம மன்றாட வேண்டும் என்று முதல்ல சொன்னேன். அதனால நம்ம பயப்படக்கூடாது. திசை திருப்புகிற அந்த அந்தகார கிரியை கரைப்படுத்த வருகிற ஆவி, இதெல்லாம் மனுஷனை பார்த்து நமக்கு போராட்டம் அல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆளை பார்த்து மறைக்கிறது அல்ல. உள்ள இருக்கிற ஆவி, அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல கிரியை செய்கிற ஆவிய நீங்க இனம் கண்டு கொண்டு துரைத்தனம், டாமினேட் பண்ணுகிற அந்த ஸ்பிரிட், அந்த பிரின்சிபாலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ், அந்த அதிகாரங்கள் செயல்படுகிற இதை உணர்ந்தும் நம்ம தெரிந்தும் நம்ம பேசாம இருக்கக்கூடாது. எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி அந்த ஆவி உலகம் என்று ஒன்று இருக்கிறது. காணக்கூடாத ஒரு உலகத்துல, அந்த அன்சீன் வேர்ல்ட்ல, அந்த ஈவில் வேர்ல்டுல கிரியை செய்து கொண்டு இருக்கிற ஆவி. இதனாலதான் சில காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. சில ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாததன் காரணம் அது கட்டப்பட்டு போகும் என்றால் அது முற்றிலுமாக இல்லாமல் போக வேண்டும் என்றால் நம்ம அதுல ஜெயம் எடுக்கணும். அந்த ஆவியில நாங்க விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெயம் எடுக்கிறோம். அப்பா ஆண்டவர், இப்பொழுது உங்களுக்கு சொல்லும் பொழுதே அந்த பிரச்சனை என் மேல இறங்குகிறத உணர்கிறேன். ஏசாயா 4:5 படி கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு காவல் உண்டாயிருக்கும். அதுல இன்னொரு அதுக்கு முந்தின வார்த்தை, எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். சபைகளின் மேலும் நம்முடைய எல்லா வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளமாம் வாசஸ்தலங்கள், நம்முடைய இல்லங்கள், இன்னும் சபைகளின் மேல பகல்ல மேகத்தையும் புகையையும், இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி, பகலில் மேகம் என்று சொல்லி நன்றாய் ஜெபம் பண்ணீங்க. இப்பொழுதும் அந்த அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார், காவலும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து அறிக்கை பண்ணி நம்ம ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே நம்ம மேல ஆண்டவர் நமக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பை, ஒரு ப்ரொடெக்ஷனை, ஃபயர்வால் ப்ரொடெக்ஷனை நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு மகிமையின் ஆத்துமா, நம்ம சாயல தேவ சாயலை இழந்தவர்கள் அல்ல. நம்ம மேலும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறோம். அதனால கர்த்தர் என்ற வேளையிலும் கூட நம்ம மேல ஒரு பெரிய ஒரு காவலை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம மேல அவர் நம்மை வழிகாட்டுகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறவராகவும் இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 8:4-5 படி நம்ம ஜெபம் பண்ணோம். நம்மை நினைக்கிறார், நம்மை விசாரிக்கிறார். நம்ம எம்மாத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி நம்ம
தாழ்ந்து கிடக்க அவசியம் இல்லை. தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் எங்களை தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாய் ஆக்கினீர். ஆண்டவரே மகிமையினால் கனத்தினால் எங்களை முடி சூட்டினீர் என்று அப்படிதான் வேதம் இருக்கிறது, அப்படிதான் வார்த்தை இருக்கிறது. நீர் எங்களை அந்த மகிமையினால, ஆனர்னால, எங்களை அந்த குளோரியஸ்னஸ்னால எங்களை க்ரௌன் பண்ணி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே நாங்க ஒரு பொருட்டு இல்லை, ஆனாலும் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி ஆண்டவரே எங்களை சிறுமையும் எளிமையுமான எங்களை நீங்க நினைத்திருக்கிறீங்களே, நன்றி என்று சொல்லி நம்ம துதிப்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 7 முதல் 12 வரையிலும் ஒரு விவேகமுள்ள ஒரு மனுஷன் செர்கியு பவுல் என்று என்னும் அதிபதி, அவன் ஒரு அதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் விவேகம் உள்ளவனாய் இருந்தான். அவங்க அந்த அதிபதி என்ன பண்ணாருன்னா, பர்னபா சவுலை அழைப்பித்து, இந்த 13வது அதிகாரத்துல ஆரம்ப பகுதியில எல்லாம் நீங்க படித்தீங்கன்னா, அவங்க உபவாசம் பண்ணி துதித்து ஆராதனை பண்ணி கொண்டிருந்த பொழுது பவுலையும் பர்னபாவையும் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தாங்க. அவங்க பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டாங்க. சவுல் பர்னபாவை அழைத்து தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறான். அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 12வது வசனம், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 முதல் 12 வரையிலும் நீங்க பின்னால நீங்க வாசிக்கும் பொழுது அது நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 7வது வசனத்துல அவன் மாய வித்தைக்காரன், ஆனா அவன் ஒரு ரீஜியனல் கவர்னருக்கு அவன் ஸ்பிரிச்சுவல் அட்வைசரா இருக்கிறான். ஆனா அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா செர்கியு பவுல் நல்ல ஒரு மனுஷன், விவேகமுள்ள மனுஷன் சொல்லி பார்க்கிறோம். அவரோட கூட அதிபதியா கூடவே இருக்கிறான். ஆனா அந்த அதிபதியோடு கூட இருக்கும் பொழுது அந்த அதிபதி பர்னபா சவுலை கூப்பிட்டு வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆனா வசனத்திலிருந்து திருப்புறதுக்காக அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால அவன் வசனத்திலிருந்து அந்த அதிபதியை திருப்பும்படிக்கு அவன் கிரியை செய்ததை பார்க்கிறோம். எலிமா 8வது வசனம், எலிமா என்பவன், அவன் பேரு மாயவித்தைக்காரன், அவன் எலிமா. அவன் அதிபதியையே விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்கு வகை தேடினான், எதிர்த்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல எதிர்த்து நிற்கிற ஆவிய அவங்க கண்டுபிடிச்சாங்க. சவுலும் பர்னபாவும் வசனத்தை கேட்க ஆசையா இருந்தாரு அந்த அதிபதி. அந்த இடத்துல மாயவித்தைக்காரன் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவியோடு, ஏன்னா அவனை எப்படி ஆயிலும் அந்த கள்ள உபதேசத்துக்குள்ள அவன் கள்ள தீர்க்கதரிசியா இருந்தபடினால விசுவாசத்திலிருந்து திருப்புறதுக்காக, நீ இப்படி கேட்க கூடாது, இப்படி ஜெபிக்க கூடாது, இப்படியெல்லாம் நமக்கு சில ஆலோசனைகள் வரலாம், இப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணி உங்களுடைய குடும்பங்கள்ல கூட அப்படி இருக்கலாம், என்ன கண்டா இப்படியெல்லாம் நீங்க அதை கேட்டு சோர்ந்து போகக்கூடாது, தேவையில்லை. ஆனா உங்களுடைய விசுவாசத்தை திருப்பும்படிக்கு வகை தேடுகிற எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி. உடனே பவுல் என்று சொல்லப்பட்ட அந்த சவுல் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, 9வது வசனம், உற்று பார்த்து, நம்ம ஆரம்பத்திலே தேவனுடைய முகத்தை உற்று பார்த்தோம், நோக்கி பார்த்தோம். நம்முடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசம் அடைய பண்ணியிருக்கிறார், முக கலையை தந்திருக்கிறார். உடனே பவுல் என்று சொல்லப்பட்ட அந்த சவுல் சொல்றாரு, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, கொஞ்சம் கூட பயப்படல. ஆவியானவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கர்த்தர் செம்மையான வழிகளை புரட்டுவதை நீ ஓய மாட்டாயா? புரட்டி செம்மையான வழியை நீ புரட்டி நீ பகைஞனா இருக்கிறாயே, நீ பிசாசின் மகன், பொல்லாங்கு நிறைந்தவன் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் சொன்ன மாத்திரத்திலே உடனே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது என்று சொல்லியும் பவுல் சொல்றத பார்க்கிறோம். நீ குருடனாய் இருப்பாய். அப்போ சம்பவித்தத
பக்கத்துல இருந்த அதிபதி பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் இந்த உபதேசத்தை குறித்து அதிகமாக விசுவாசம் வந்தது. அதிசயப்பட்டு விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம மேல ஆண்டுடைய ஆவியானவர் இருக்கிறார். நம் பரிசுத்தாவிக்குள் நிறைந்தவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமே பொல்லாங்கு நிறைந்த ஆவிய நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசாம விடக்கூடாது. ஒன்றுமே இல்லை, அது ஒன்றும் இல்லை. இரவுல போராடலாம் அவங்களோடு, பகல்ல வந்து நிற்கலாம், எதிர்த்து நிற்கலாம். ஆனாலும் நீங்க ஆவியில அதட்டும் பொழுது அந்த ஈவில் வேர்ல்டுல, அந்த ஆவி மண்டலத்துல கிரீச்சீர் அந்த பொல்லாங்கின் ஆவிய நீங்க கரெக்டா கண்டுபிடித்து, எல்லாம் நான் முன்னாலே சொல்லுவேன், எல்லாம் ஆவி ஆவி பிசாசு பிசாசு என்று சொல்லிட முடியாது. ஆனா நீங்க கண்டுகொண்டு நீங்க உங்களுடைய ஆளை பார்த்தா நம்ம ஸ்மைல் பண்ண தான் செய்யணும். ஆனால் உள்ள இருக்கிற ஆவியை கண்டுபிடிக்க முடியும். அவங்க எவ்வளோ தூரம் துக்கமாக இருந்தால் அவங்கள ஏதோ ஒன்று வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம கண்டுகொள்ள முடியும். அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்தாங்கன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். அல்லது அவங்க ஏதோ ஒன்றை தடை பண்ணுறாங்கன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் ஆவியில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதட்டும் பொழுது நீங்கள் அமைதியாக அதட்டுனாலே போதும். சத்தம் போட தேவையில்லை. ஆவியில மட்டும் நிறைந்து நம்ம அதட்டும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதே காரியத்தை என்ன சொல்றோமோ, என்ன ஆவிய ஆண்டவர் உணர்த்துறாரோ, எப்படி சொல்றாரோ அப்படி மட்டும் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அதிபதி போன்ற ஒரு மனுஷன், விசுவாசிக்க வேண்டிய ஒரு மனிதன், வசனத்தை கேட்க வேண்டிய மனிதன், ஜெபிக்க வேண்டிய மனிதனை யாருமே திருப்ப முடியாது. யாருமே திருப்ப முடியாது. அவன் நிச்சயமாகவே அதிசயப்பட வைக்கிற கர்த்தர், அதிசயப்பட வைக்கிற கர்த்தர். ஆனா நம்ம முன்கூட்டி இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட ஆயத்தத்தை எல்லாம் செய்யணும். ஜெப ஆயத்தம் என்பது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை விட கூடுதலான வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்க வல்லவர் அவர். அப்போஸ்தலர் 13:9 பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் அவனை உற்று பார்த்து, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவனால ஒன்று செய்ய முடியாது, பயம் காட்ட முடியாது, ஒன்று செய்ய முடியாது, ஒன்று மேற்கொள்ள முடியாது, தீமை அணுகுவது இல்லை. தீமையை பேசுகிறவர்களுடைய நாவு கட்டப்பட்டு போகும், இச்சகம் பேசி அடங்குவார்கள். நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்தவர்களாய் நம்ம உற்று பார்க்கும் பொழுதே வசனம் சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே சத்ருவின் ஆவி அலக்களிக்க ஆரம்பித்து, கடந்த முறை கூட அந்த சாட்சியை நான் உங்களிடத்துல சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாம் நிறைந்தவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும், நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் வேற எந்த துக்கமும் நம்மை நிரப்பி இருக்கக்கூடாது. கவலையோ எந்த பிரச்சனையோ எதுவும் டாமினேட் பண்ண முடியாது, மேற்கொள்ளக்கூடாது. அது எதுவும் டாமினேட் பண்ண விடக்கூடாது. நம்ம எந்த கரைப்படுத்துகிறதற்கு ஏதோ ஒரு பேச்சு வரலாம், சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு. ஆனா அதை ஒன்றும் நம்ம பொருட்படுத்தாதபடிக்கு ஒரு தூசியை உதறிவிட்டு எழும்புவது போல எழும்பி நம்ம பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற உங்களை தான் அவங்க காயப்படுத்தினாங்க, உங்களை தான் பேசிட்டாங்கப்பா என்று சொல்லி நீங்க ஆவியில நிறைந்தா மட்டும் போதும். அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய நேரம் அல்ல, அது அல்ல நம்முடைய ஜெப நேரம். நம்ம துதிக்க வேண்டிய நேரம், பாட வேண்டிய நேரம், ஆராதிக்க வேண்டிய நேரம். அதைத்தான் ஆண்டவர் இப்பொழுதும் பேச விரும்புகிறார். நீங்க அதிகமாய் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளாகணும். ஆண்டுடைய பிரசன்னத்துலதான் உங்களுக்கு அமைதி இருக்கும். பிரசன்னம் என்றால் என்ன? ஆண்டுடைய பிரசன்ஸ் எங்க வரும்? துதி ஸ்தோத்திரத்தின் நடுவிலேயே நம்ம த்ரோனை அவருக்கு போட்டு விடுகிறோம், சிங்காசனத்தை அமைக்கிறோம். பிரைஸ் மேடியம் த்ரோன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே நீ பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு சிங்காசனத்தை துதி என்ற அந்த நடுவில் தான் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம அவரை நம் பக்கத்திலேயே ஒரு சிங்காசனத்துல அமர வைக்கிறோம். துதியினாலதான் நம்ம அமர வைக்கிறோம். அந்த பிரசன்னம் வரும். நம்ம கலங்கி கொண்டு இருந்தோம்னா அழுகலாம். ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் என்பது அழுது நொறுங்குண்ட ஆவியோடு ஜெபிப்பதுல தவறில்லை. ஆனாலும் முதலாவது
ஆண்டவருடைய பெயரை சொல்ல சொல்ல, இயேசுவின் பெயரை சொல்லி முதலாவது ஜெப நேரத்துல கூப்பிட ஆரம்பியுங்கள். நான் அப்படிதான் செய்யறது வழக்கம். இயேசுவே என்று சொல்லி நம்ம கால் பண்ணணும், கூப்பிடணும், அன்பா கூப்பிடணும். அவருடைய பிரசன்னம் உடனே வந்துவிடும், உடனே வந்து விடுகிறது. அவருடைய பிரசன்ஸ் வந்துடும். அவரோடு உள்ள அந்த கான்டாக்ட் உங்களுக்கு அப்பவே நீங்க புதுசா புதுப்பிக்கப்பட்டுருவீங்க. நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை, ஏதோ ஸ்டார்ட் பண்ண முடியாம திணற தேவையில்லை. ஈஸியா இருக்கும். ஜீசஸ் என்ற நாமத்தை நீங்க முதலாவது கால் பண்ணும் பொழுது அவர் நம்ம நடுவுல வந்துருவாரு, நம்ம நடுவுல இருப்பார். அந்த நேரத்துல எவ்வளவு நிமிஷங்களா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க அப்படியே கருத்துள்ளவர்களாக இருக்க முடியும், கருத்தோடு பாட முடியும். உங்களுடைய ஆவிக்குள்ளாக பாடல்கள் வரும், துதி வரும், நன்றி எறிதல் வரும், ஸ்தோத்திரங்கள் வரும். ஆண்டுடைய பிரசன்னம் எளிதில் வந்துடும். அந்த இடத்துலதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். பேசாசு ஆவி துரத்தப்படுகிறது. ஆண்டவர் அநேகரை குணமாக்குகிறார். அந்த இடத்துலதான் உங்களையே குணமாக்குவார். எங்க பாடுறீங்களோ, எங்க நீங்க துதிக்கிறீங்களோ, ஆராதனை பண்றீங்களோ, அங்கதான் தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஜெபம் அது ஜெபம் அல்ல. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாங்க பண்ணக்கூடாதுப்பா. உங்களுடைய பிரசன்ஸ் உடனே வந்துடணும். உங்களோடு உள்ள அந்த கான்டாக்ட், அந்த ஒரு புதிதாகுதல் எங்களை மனம் அப்படி ரெனியூ ஆகணும்னு சொல்லி இப்போ நம்ம கேட்போமா? ஹலபர கஷந்தலபர குலபா ஷகலபா ரேபனமா கலபா கலவா. நம்முடைய தேசத்திற்காக தேசத்துல நீதியை கொண்டு வருவாங்க. அதிபதிகள் தலைவர்கள் எல்லாம் நீதியை கொண்டு வருவாங்க. சாத்தானுடைய கட்டுகள் தகர்ந்தால் ஒழிய நீதியை கொண்டு வர முடியாது. அதனால சாத்தானின் கட்டுகள் குடும்பங்களிலும் உங்களுடைய நீங்க வாழுகிற பட்டணங்களிலும் தகர்ந்து போகத்தக்கதாக எங்கெல்லாம் போறீங்களோ, எங்கெல்லாம் நடக்கிறீங்களோ, உங்களுடைய மனதுக்குள்ளாக அந்த கிரியை நீங்க பைண்ட் பண்ணினா போதும், அது பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்னும் சேதப்படுத்தாது, ஒன்னு உங்களை மேற்கொள்ள முடியாது. பொல்லாங்கன் தொடான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் டச் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்பொழுது ஆவிக்குள்ளாய் நிரம்புவோம். கத்திரிடத்துல வார்த்தை எதிர்பார்த்து ஜபிக்க வந்த நம்ம விசுவாசித்து இப்பொழுதும் ஓ ரெனியூ பண்ணிக்கோங்க, ரெனியூ பண்ணிக்கோங்க. ஒரு நியூனஸ் ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்குள்ள புகுத்துகிறார். ஒரு புதிய சிந்தனையை புகுத்துகிறத நான் உணர முடிகிறது. ஓ எல்லா நேரத்திலும் ஒரு புதிய சிந்தனை. ஓ தூக்க நேரத்திலும், வேலைகளின் நேரத்திலும், ஓ எல்லா அலுவல்களின் நேரத்திலும், ஓ ஷல்வியா கிளவ எக்ஸலன்ட் திங்க நீங்க சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ எக்ஸலன்ட் திங்க நீங்க சிந்திப்பீங்களா? ஓ மேம்பாடானவைகளை சிந்திப்பீங்களா? ராக்லோ ரபியானா ரிகடா தல கச கலபரியா கலபா ஓ ரகலப சந்தலப கச கலபா. மேம்பாடானது சிந்திங்க. மேம்பாடானது நான் பேசுகிற கத்தர் ரேட்டோலா ரணத்ரோப்லா ரெய்யா கிளப்ரபா ரேப்ல மரியா கிளப்ரியா கெசி கிரபேலியா கிரபஹாசி கூலரபா ஓ ஷகலபா துரியா கலபா. என்னுடைய உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். மேம்பாடானவைகளையே நீங்க கேளுங்க, மேம்பாடானவைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. எந்த அளவுக்கு மேம்பாடானவைகளை கேட்கிறீங்களோ, ஆவிக்குரிய உச்சிதங்களை நான் உங்கள் மேல வர்ஷிக்க பண்ணுவேன். ஓ கல்பரவானியா சியா கிளபா. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும் வர நாட்கள்ல. ரீடதானியா கிளபா கசியா கிளபா. ஒரு விடுதலையோடு சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுவீங்க. போன வாரம் கத்தர் இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படி எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுது. ஓ சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளுவது, நம்ம பாடி துதித்து ஆராதிப்பதன் மூலமாகவும், அதற்கு முன்பதாக நம்ம என்னென்ன குறைகளெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் எடுத்து இரக்கம் பெறணுமோ, ஒரு நொறுங்கின ஆவியை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். தேவனுக்கே இருக்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். நறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணிப்பது இல்லை. மனுஷ தள்ளலாம், மனுஷன் நம்ம விரும்பாம இருக்கலாம், நம்முடைய பேச்சை கேட்காம இருக்கலாம்,
கீழ்ப்படியாம இருக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியமும் இணங்காதது போல இருக்கலாம். ஆனாலும் ஓ ஷலபாரியா கிளபரா ஷந்தாரியா கிளபரா ஓ ரபகா தலபா கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நினைவுகளை எல்லாம் நான் தூரத்தில் இருந்தே பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ நீங்க நடந்தாலும் படுத்தாலும் என்ன செய்தாலும் நான் அங்கேயே இருக்கிறேன், என்னுடைய காரம் அங்கேயே இருக்கும், எல்லா இடங்களிலும் உங்கள் மேல இருக்கும். கிளபரியா உஷாந்தரவியா கிளபா ஓ ஷா கிளபா ரவலவரியா கிளபா நன்மையாய் கிரியை செய்கிற கரம். ஓ என் வார்த்தை நன்மை செய்யாதோ, என் வார்த்தை நன்மை செய்யாதோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஓ செம்மையானவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யும் என்று சொல்லுகிறார். ஓ ஷரபாரியா கிளபா ஹசியா கிளபா ஓ ரகதனமலபா ஷகிளபா ஈ கரபா உங்களுடைய ஓ நீங்க இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து ஒரு கரெக்ட் வேல இருக்கிறபடினால ஓ நான் உங்களுக்கு ஓ சந்தாலை ரிவி கலபா ஷகலபா ஓ உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறார். செம்மையானவர்களுக்கு இருளில என் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறார். ஈபா லியா கிருபை சீக்கிரபா ஒரு சிறு கோணலை கூட நான் அனுமதிப்பது இல்லை, எல்லாம் செவையாக்குவேன். ஒரு சின்ன இருள் கூட நான் அனுமதிக்க மாட்டேன், இருளையெல்லாம் நான் வெளிச்சமாக்குவேன், கோணலையெல்லாம் நான் சபையாக்குவேன் என்கிறார். ஓ பள்ளமெல்லாம் நிரப்பப்படும், சகல ஓ கரடு முரடு சமமாக்கப்படும். ஓ ரீகாந்தலபா எந்த மலையும் தாழ்த்தப்பட்டு போகும், என் மகிமை வெளியரங்கமாகும். என் மகிமை உங்கள் வாழ்விலே வெளியரங்கமாக்குவதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஓ ரபஹாந்தலபசியா கிளபா மகிமையான அற்புதத்தை கேளுங்க. ஓ சந்தேகப்படாம கேளுங்க, உங்கள் வாழ்விலே நான் அற்புதத்தை செய்வேன் என்கிறார். ஓ உங்கள நான் கிரியை செய்ய ஆரம்பித்தது உண்டே, நீங்க ஏன் அதை பாதியில நிறுத்தி விட்டீங்க? ஓ உங்களுக்குள்ளே கிரியை ஆரம்பித்தவர் நான் அல்லவா, துவங்கினவர் நான் அல்லவா, நான் ஆரம்பம் பண்ணின கிரிய முடிய நடத்தி வருகிற கர்த்தர் அல்லவா. என்னை நம்பினால் நீங்க சித்தி பெறுவீங்க, என் வார்த்தையில நிலைப்பட்டு நீங்க என்னை நம்பிருங்க. ஓ சந்தரபா ஷோலாரியா கிளபா ஓ ரபா கலபரியா கிளபா ஓரியான்பரானி லார்பிலாரியான்பா ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு புதிய அனாய்த்திகை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு புதிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு புதிய அற்புதம் உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்துல எல்லா பகுதிகளிலும் எல்லா நூக்கன் காணஸ்லையும் ஆண்டுடைய அற்புத செயல் நடைபெறட்டும். இப்பொழுதே நடைபெறுகிறத விசுவாசி இங்க ஓ ரியான்பரோ ரியாண்டலரிபா கிளபரியா கிளபா ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்து விட்டார். நம்முடைய தேசத்திலும் நீதியை கொண்டு வருகிற கர்த்தர், நீதியை கொண்டு வருகிற கர்த்தர் அந்த அதிபதியின் வாழ்க்கையில எப்படியாய் அவர் விசுவாசித்து ஆண்டவர் அந்த நீதியான கிரியை நடப்பித்தாரோ அது போல நம்ம தலைவர்களுக்காக ஜெபித்தோம். ஓ நம்ம ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் வைப்போம், இரத்தத்தின் அடைக்கலத்திற்குள்ளாக வைப்போம், பாதுகாப்புக்குள்ளாக வைப்போம். உங்களுடைய வீட்டை அப்படியே ஓ ரத்தம் தெளித்து நீங்க விசுவாசத்திற்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து கண்மலையின் மேல நான் காப்பாற்றுகிற கர்த்தர் அல்லவா. தீங்கு நாளில கூடார மறைவில் நீங்க ஒளிந்திருக்க விரும்புங்க, ஆனா உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்காம இருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வரும் பொழுதெல்லாம் திறந்த முகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார். திறந்த முகத்தோடு திறந்த மனதோடு என்னிடத்துல இருப்பீர்கள் என்றார் நானும் உங்களோடு மனம் திறந்து பேசுவேன். மனம் திறந்து நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்களை கொண்டு பலரை ஆசீர்வதிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கானவைகளே மட்டுமல்ல, நீங்க உங்களுடைய சுய ஞானத்தினாலே அல்ல, ஆவினால் பலத்தினாலே இப்பொழுதே உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுடைய வார்த்தை ஆவியானவராலே அந்த அக்கினியின் வல்லமையினாலே ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தினாலே எல்லாம் சுய வசனிப்பு உள்ளதாயிராமல் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைய நீங்க பேசும்படிக்கு அதை சிந்திக்கும்படிக்கு ஆண்டவர் இனி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அப்பா இவ்வளோ நேரம் எங்களோடு கூட இருந்தீங்களே அப்பா, உங்களுடைய பிள்ளைங்கள் பொறுமையோடு இவ்வளோ நேரம் தடையில்லாமல் ஆண்டவரை காணப்பட உதவி செய்தீங்களே, ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த ஜெபிக்கிறாங்க, தியானிக்கும் பொழுதான, ஜெபிக்கும் பொழுதான அப்பா, அந்த கார்பரேட் அனாயிட்டிங் கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட்ட அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு வல்லமை அதிகரிக்க பண்ணி கொள்ளுவார்களாக. அப்படியே செய்யறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.